பாபா ஓர் கருணாலயம், பாதம்தான் கமலாலயம். பாபா ஓர் கருணாலயம், பாதம்தான் கமலாலயம். சாயப்பா உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். சாயப்பா மேல் நம்பிக்கை வைத்து அவரை நினைத்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவரின் வேண்டுதலையும் சாயப்பா நிறைவேற்றுவார். நல்லதையே நினைப்போம், நல்லதே நடக்கும். என்றும் சாயப்பாவின் அருள் உங்களுக்கு இருக்கும். நம் மனதிற்கு இதமான சாயப்பாவின் இன்றைய அருள்மொழியை கேட்போமா? அன்பு குழந்தையே, உனக்காக அழுவதற்காகவே நான் இருக்கும்போது நீ எதற்காக அழுகிறாய் குழந்தையே? உனக்கு நன்மைகளை வாடிக்கையாகவே நான் செய்து தரும்போது துன்பத்தை நினைத்து நீ புலம்புவது வேடிக்கையாக அல்லவா தெரிகிறது? இமை பொழுது உன்னை கைவிட்டேன், நீ பெரு துன்பத்தில் சிக்கிக் கொண்டாய். இனி ஒரு பொழுதும் உன்னை விட்டு விலக மாட்டேன். எனவே இன்று முதல் உனக்கு சோதனைகள் விலகப் போகிறது என்பதை உணர்ந்து ஆறுதல் கொள். இழந்தது இழந்ததாகவே இருக்கட்டும். நான் இனி தரும் ஆசீர்வாதங்களை எண்ணிப்பார். உனக்கு சொத்து சுகங்கள் மிக வேகமாக வளரும். மக்களும் உறவுகளும் அதிகமாவார்கள். உன்னை நம்பி உன் உதவிக்காக காத்திருப்பவர்களின் எண்ணிக்கையும் அதிகமாகும். நீ நினைத்ததெல்லாம் நடக்கும், தொட்டது எல்லாம் துலங்கும். ஏனெனில் உன்னை கைப்பிடித்து நடத்தி கொண்டு போகிறவர் உன் தந்தையாகிய இந்த சாய் அல்லவா? அவரால் உன்னை மறந்திருக்க முடியுமா? அல்லது மறந்துவிடத்தான் முடியுமா? நான் உன்னுடன் இருக்கும்போது வாழ்க்கையில் ஏன் எதற்கெடுத்தாலும் காரணங்களை அடுக்குகிறாய்? ஒரு நிகழ்வு நடந்தால் அதற்கான அர்த்தங்களை யோசி. அதற்கு பதிலாக காரணங்களை தேடி அலையாதே. காரணங்களை தேடுவதனால் அதில் உனக்கு என்ன பயன்? அது உன் மனதை திருப்திப்படுத்தாது. என்றைக்குமே காரணங்கள் தேடி அலைந்தவர்கள் ஜெயித்ததில்லை. காரணங்களால் நிம்மதி குலைந்து போகும். அது எப்படி நிகழ்வுக்கான காரணங்களை அறிவது? எப்படி நிம்மதியை பாதிக்கும் என்று தானே கேட்கிறாய்? காரணங்கள் மூலம் இது ஏன், எதற்கு, எப்படி, எதனால், எவ்வாறு என அனைத்திற்கும் பதில் கிடைக்க வேண்டும் என்று தோன்றும். அப்படி இருந்தால் முடிந்த நிகழ்வின் பக்கங்களாய் காரணத்தை பற்றி மட்டும் யோசித்து அதையே நினைத்து கொண்டு அதே பக்கத்தில் முடிக்கப்படாத எழுத்துக்களாய்தான் உன்னால் வாழ்க்கையில் இருக்க முடியும். அதற்கு பதிலாக இவ்வாறு நினை: என்ன நடந்தாலும் அதற்கு ஒரு காரணம் இருக்கும். அது என் சாயப்பாவுக்கு தெரியும். எனக்கு எது நல்லதோ அதை தான் சாயப்பா என்னிடம் சேர வைப்பார் என்று உன் சிந்தனையை நீ ஒருமுகப்படுத்தினால் நிச்சயம் நீ வாழ்வில் வெற்றி காண்பாய். தைரியமாக நம்பிக்கையோடு செயல்படு. இந்த வயதில் உழைக்காமல் வேறு எந்த வயதில் உழைக்கப் போகிறாய்? சோர்வு, தோல்வி இவை அனைத்தையும் தூக்கி ஏறி ஒரு நாளும் எடுக்க நினைத்த முயற்சியில் இருந்து விடுபட நினைக்காதே. முழுவதுமாக அதில் ஈடுபடு. எதற்காகவும் எந்த விதமான சூழ்நிலையிலும் கவலைப்படாமல் இரு. உன்னை இந்த அற்புதமான அழகான உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவன் நான். உன்னை நிச்சயம் அனைத்திலும் இருந்து பாதுகாப்பேன். நீ விரும்பியது அத்தனையும் உனக்கு வழங்கப் போகிறேன். எதற்காக காத்திருந்தாயோ அது உனது வாயிற்கதவை தட்டப் போகிறது. விட்டு சென்ற உறவுகள் மீண்டும் உனது அன்பை புரிந்து கொண்டு உன்னை தேடி வரப்போகிறது. உனது வாழ்க்கையே ஒரு போராட்ட களம். அந்த போராட்ட களத்தில் இருந்து மீண்டு வந்திருக்கிறாய். நீ பட்ட வேதனையிலிருந்து விடுபட்டு விட்டாய். உனது கர்ம பலன்களை முழுவதுமாக நான் ஏற்றுக்கொண்டேன். இனி உயரப் போகிறாய். அனைத்திலும் வெற்றி பெறப் போகிறாய். நான் நடத்தி காட்டுவேன். நான் இருக்கிறேன். நம்பிக்கையோடு இரு.
நிச்சயம் உயர்ந்த நிலைக்கு போகப் போகிறாய். வார்த்தையை பேசும்போது ஒவ்வொரு வார்த்தையும் யோசித்து பேசு. உன்னை கோபப்படுத்தும் சூழ்நிலை வந்தாலும் அமைதியாக இரு. கோபத்தில் பொறுமையையும் நிதானத்தையும் இழக்காதே. அமைதியாக செல்வது என்பது தோற்பது என்று கருதாதே. தோற்பது முக்கியமில்லை, இறுதியில் யார் நிறைவு அடைகிறார் என்பதுதான் முக்கியம். உனக்கு பிடிக்காத விஷயங்கள் நடந்தால் அந்த ஒரு நிமிடம் என் நாமத்தை உச்சரி. என்னை உன் நினைவில் கொண்டு வா. மற்றவை நான் பார்த்துக் கொள்கிறேன். உன் மனதில் உன் நிம்மதி தொலைய காரணம் எப்பொழுதும் ஏதாவது எண்ணங்களை நீ உன் மனதிலும் புத்தியிலும் அசை போட்டுக் கொண்டிருக்கிறாய். அவை மெல்ல மெல்ல உன்னை ஆக்கிரமிப்பு செய்து உன் நிம்மதியை வாங்குகிறது. உன் குணநலன்களை ஒரு விஷயம் பாதிக்கிறது என்றால் அது உன்னை ஆளப்போகிறது என்று அர்த்தம். அதை வெட்டி சாய்த்து விடு. நல்லதை நாம் தண்ணீர் ஊற்றி வளர்க்கலாம், ஆனால் கெட்டது என தெரிந்ததை முதலில் கிள்ளி எறிந்து அடியோடு எடுத்துவிட வேண்டும். உன்னையும் என்னையும் யாராலும் பிரிக்க முடியாது. உன் அன்பின் மீதும் பக்தியின் மீதும் எந்த குறைபாடும் இல்லை. அது தூய்மையானது. குதர்க்கமான எண்ணங்கள் தான் உன்னை பதற வைத்து கலங்க வைக்கிறது. அதை நிச்சயம் உன்னிடத்திலிருந்து வெளியேற்றுவேன். அப்படி உன்னை பதற வைக்கிறது என்றால் ஒரு நிமிடம் சாயப்பா என்னையும் என்னை சுற்றி உள்ளவர்களையும் நிம்மதியாய் வாழ வைத்து அருள் புரியுங்கள் என்று நினைத்து கொண்டால் அமைதியாக அந்த குதர்க்கம் உன்னை விட்டு அகன்று போகும். உன்னிடத்தில் உன் சாயப்பா எப்போதும் இருப்பேன். என் அருளும் ஆசிர்வாதமும் எப்போதும் உனக்கும் உன்னை சுற்றி உள்ளவர்களுக்கும் உண்டு. உன்னுடைய பாரத்தை சுமக்க இன்றும் எனது துவாரகாவில் காத்து கொண்டிருக்கிறேன். கலங்காதே. வாழ்க்கையில் துணிந்து போராடு. எந்த சூழ்நிலையிலும் யாரையும் வெறுத்து ஒதுக்க நினைக்காதே. கடும் சொற்களால் பேச நினைக்காதே. உனது பாரத்தை முழுவதுமாக என் மீது நம்பிக்கை வைத்து செலுத்து. நான் தயாராக இருக்கும் போது எதற்காக கவலைப்படுகிறாய்? உன்னை கடுமையாக தாக்கிக் கொண்டிருக்கும் நோய் நொடியில் இருந்தும் அதனால் நீ படும் வேதனையில் இருந்தும் உன்னை விடுவிப்பேன். உனக்கு ஏற்பட்ட பல கஷ்டங்கள், கடன் தொல்லைகள், இவைகளில் இருந்து உன்னை விடுவிக்க போகிறேன். இதுவரை நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் நீ பட்டதெல்லாம் போதும். காலத்தின் கட்டாயம் உனது கர்ம பலன்களை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை. ஆனால் இப்போது இதிலிருந்து உன்னை முழுவதுமாக விடுவித்து விட்டேன். மகிழ்ச்சியாக இரு. வாழ்க்கையில் ஏற்றம் பெறுவாய். அனைத்திலும் வெற்றி பெறுவாய். நான் உன்னுடன் இருக்கும்போது வீணாக அழாதே. அழுதது போதும். எவரவர் தூற்றினாரோ உன்னை பார்த்து பொறாமை கொள்ளும் காலம் வரப்போகிறது. நல்லதை மட்டும் நினை. நல்லதை மட்டும் பேசு. முடிந்தவரை உதவி செய். கவலைப்படாதே. அப்பா நான் இருக்கிறேன். உன்னை கைவிட மாட்டேன். உன்னை தாக்குவதற்கு யார் நினைத்தாலும் அவை அனைத்தும் என்னை சேரும். துணிந்து நில். ஜென்ம ஜென்மமாய் நான் சுமக்கும் என் உயிர் நீ. உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் அரவணைத்து என் இதயத்தில் வைத்து வாழ வைப்பேன். நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் உனக்கு நான் இருப்பேன். நல்லதே நடக்கும். நீ என் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை.